நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. கிருபை உள்ள பகவானுக்கு காலமுதை முடிப்பார், பணிவிடையும் செய்வார். கலைத்த பகவானே கலைப்பாரி கொடுப்பார். இளைத்து வந்த ஈசனே, இளைத்து வந்த ஈசனே, பார்வதி இளைப்பாரி கொடுப்பார். கலைத்து வருவார் என்று கலைப்பாரி கொடுத்தாள். இளைத்து வருவார் என்று இளைப்பாரி கொடுத்த பார்வதி படியிழந்து வந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாளாம் அந்த பார்வதா தேவி. அவெல்லாம் பொண்டாட்டியா? ஆமா. உன் வீட்டுக்கார அம்மாவை பிடிக்கலையா தாத்தா? நான் வில்லு படிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது என்ன என் பொண்டாட்டி வாசல்ல சட்டாப்பையோட நிக்கா. சட்டாப்பையோட நிக்காளா? ஆமா. ஆச்சி ஏன் அப்படி நிக்கா தெரியுமா? எதுக்கு? ஒரு பெண்ணை பத்தி இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும். அதான் உனக்கு தான் தெரியும், உனக்கு தான் தெரியும். நீ வில்லு பாயிண்ட படிச்சு வீட்டுல கொண்டு போய் ரூபாயை கொடுத்தேன்னு வையே. கொடுத்தோம்னா அந்த ரூபாயை கொடுத்தேன்னா ஆச்சி சட்டாப்பையினால உனக்கு 2 தோசையை சுட்டு கொடுப்பா. அவன் 2 தோசை சுட்டு கொடுப்பா. பரவாயில்ல, உழைச்சு கொண்டு வந்து நம்ம கையில கொடுத்துட்டாரு செலவு பண்ணாம. ஆமா. அப்படின்னு வயிறார உனக்கு தோசையை சுட்டு போடுவா. தோசை சுட்டு கொடுப்பா. நீ ரூபாயை மட்டும் கொண்டு கொடுக்கலைன்னு வையே, கொடுக்கலன்னா சட்டாப்பையை திருப்பி அடுப்புல காய வச்சு செவிட்லே 2 பூசையை கொடுப்பா. அப்படிதான் எங்க வீட்டுல நடக்கு. அதுக்கு தான் சட்டாப்பை. ஆமா. வாசல்ல பத்திரகாளியா நிப்பா. அவளை பார்த்த உடனே நான் ரூபாய் எடுத்து கையில கொடுத்துருவேன். ஆமா. அப்படி இல்லைனாலும் நீ சொன்ன பேச்ச கேட்க மாட்டேல. ஆமா. ரூபாய் கையில வாங்கின உடனே லேசா பல்ல இழிப்பா. பல்ல இழிப்பாளா? ஆமா. சுவாத்த பொங்கி தட்டுல போட்டு திங்கும் போது எப்படி இருக்கு? திங்கும் போது நல்லா தான் இருக்கு. நீ பல்ல இழிக்கத்தானே செய்த. பெண்களை சொல்லி குறை கிடையாது. நம்ம உழைச்சி கொண்டு அவ மட்டும் ரூபாயை வாங்கும் போது பல்ல இழிப்பாளா? நம்ம சோறு உங்க வச்சு திங்கும் போது அவள் இழிக்கத்தானே செய்வாவோ? ஆமா. பெண்கள் வந்து தப்பா சொல்லக்கூடாது. நம்ம உழைச்சி கொண்டு அவ கையில கொடுத்தாதான் நமக்கு வாய்க்கு வக்கனையா சோத்த பொங்கி போடுவாங்க. நம்ம உழைச்சி கொடுக்காம 500 ரூபாய்க்கு வேலை பார்த்தோம்னா அதை 1000 ரூபாய்க்கு குடிச்சிட்டு போனோம்னா அந்த பெண்ணா பிறந்த என்ன செய்வா? மண்ணடியா திம்பா. பார்க்கப்பட்டு வரோம் என்ன வேலை பார்த்து கொடுத்தாதான் அந்த அம்மா ஆசைப்பட்டு உங்களுக்கு ஒரு சாப்பாடு கடையை ரெடி பண்ணி வைப்பா. அதனால சரி, படியிழந்து வந்த ஆண்டவனாகிய பகவானுக்கு ஆண்டவனும் படியிழந்து வந்தார், பார்வதா தேவியும் பணிவிடைகளை செய்தார். ஆமா. இப்படி கலைப்பாரி இளைப்பாரி இரு பேர்களுமே கையிலே கொலுவிருந்து வருகிறார்கள். சரி. அப்படி கொலுவிருந்து வரும்போது இறைவனாகிய சிவபெருமான் அப்ப இந்த ஆண்டவனாகிய பகவானும் பார்வதியுமாக கலைப்பாரி இளைப்பாரி கையிலே கொலுவிருந்தார்கள். அப்ப சிவபெருமானை அழைத்த பார்வதி, ஆண்டவா பரம்பொருளே, என்ன பார்வதி, நீங்க உலகம் எல்லாமே அன்றாடமும் படியிழந்து கைலாசத்துக்கு வந்து கொண்டிருக்கிறீங்க. அப்ப இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லோருமே யாரை வணங்கி வருகிறார்கள்? இது என்ன பைத்தியத்தனமான கேள்வியா இருக்கு? பார்வதி, உலகத்தை நான் படைத்தேன், பாதுகாத்தேன், படியிழந்து வருகின்றேன். அப்படியான பகவானாகப்பட்ட என்னை தானம்மா எல்லோரும் வணங்கி வருவார்கள். சிவபெருமானே, உலக மக்கள் எல்லாம் உங்களை வணங்கி வந்தாலும் எனக்கு தெரியாமல் யாரோ 2 பேர்களை நீங்கள்
வணங்கி வருகின்றீர்கள். வணங்கி வருகின்றீர்கள். அவங்க 2 பேரும் யாரு? அவர்கள் யாரு? ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? தாங்கள் வணங்கக்கூடிய காரணம் என்ன? பார்வதி, மக்களுக்கெல்லாம் இரவும் பகலும் வர வேண்டும் என்று சொன்னா யாராலே முடியும்? பகல் வர வேண்டுமானால் பகல்ல சூரிய பகவான் உதிக்க வேண்டும். ஆமா, காலையிலே கதிரவன் வரணும், சாயங்காலமானா சந்திரன் வரணும். வர வேண்டும். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கு ஒளி இருக்காது. கிடையாது. அப்பேர்வட்ட 2 பேர்களைத்தான் என் வலது கண்ணை சூரியனாகவும் ஆண்டவன் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் பாவித்து வருகிறேன். பார்வதி, பார்வதி அப்படி என்று சொன்னபோது பார்வதிக்கு பகவான் மீது நம்பிக்கை இல்லாமல் அது எப்படி ஆண்டவன் 2 கண்களும் சந்திரன் சூரியனாய் இருக்க முடியும்? அது எப்படி இருக்க முடியும்? ஆண்டவன் கண்ணை மறைச்சு சூரியன் வாராரா சந்திரன் வாராரான்னு பாப்போமே. அப்படி என்று ஆதிசக்தி பார்வதியா, ஆதிசக்தி பார்வதியா அரணாருக்கு தெரியா பின்னால ஓடி இருகரத்தை எடுப்பா, இருகரத்தை எடுப்பா பார்வதி சங்கண்ண முத்துவா. நம்ம எவ்வளவு சொல்லியும் நம்ம மேல இவளுக்கு நம்பிக்கையே வரமாட்டுக்க. இந்த பார்வதிக்கு நமக்கு இருக்கக்கூடிய 2 கண்ணு தானே இவளுக்கு தெரியும். சிவனுக்கு தெரியாம பார்வதிக்கு தெரியாமல் ஆண்டவன் 3வது நெற்றிக்கண்ணை மறைத்து வைத்திருக்கிறார். அப்போ இந்த மக்களுக்கு ஒளி கொடுத்தாத்தான் உலகமே மக்கள் எல்லாம் திக்குமுகம் தெரியாமலே திகைத்து வாடுவார்கள். உலகமே இருட்டா இருந்தா நம்மளால என்னையா செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. எங்கேயும் போக முடியுமா, வர முடியுமா, எந்த வேலையும் பார்க்க முடியுமா? ஆனா இருட்டுக்குள்ள வந்து நல்ல ஒரு பெரிய 8 கட்ட பேட்டரி லைட் இருந்தா கொஞ்சம் வெளிச்சத்துல போகலாம். லைட் இல்லைன்னா இருட்டுக்குள்ள ஒண்ணும் பண்ண முடியாது. இருட்டுக்குள்ள ஒரே ஒரு காரியம் மட்டும் பண்ணலாம். அது வேலை என்ன வேலை செய்யலாம்? நல்லா தூங்கலாம். நல்லா தூங்கலாமா? நல்லா தூங்கணும்னு சொன்னா கூட அதுக்கு காத்தாடி இருந்தா தான் கண்ணுல உறக்கமே வரும். ஆமா, ஏற்கனவே பங்குனி சித்திரை மாசம் வைகாசி மாசம் ஆகி போச்சு. வேகாட்டயம். ஆமா, காத்தாடி இருந்தா தான் தூக்கம் வரும். காத்தாடி இருந்தா தான் ஆத்தாடின்னு உறக்கம் வரும். ஆத்தாடின்னு உறக்கம் வருமோ? ஆமா, காத்தாடி கீழே படுக்கும் போது ஏ ஆத்தா ஏ ஐயா அப்படிலாம் கீழே படுக்கும். அப்படிலாம் படுக்கும். அந்த காலத்துல கூப்பிடுது. அப்ப காத்தாடி போட்டா தான் ஆத்தாடின்னு உறக்கம் வருமோ? எப்படி வரும்? பரவாயில்ல. அப்போ உலகமே இருட்டா இருந்தா நம்மளால ஒரு வேலையுமே பார்க்க முடியாது. அப்பந்தான் சிவபெருமான் பார்த்தார். என்ன செய்கிறார்? இந்த பார்வதிக்கு நமக்கு இருக்கக்கூடிய 2 கண்கள் தான் தெரியும். 3வது கண் நெற்றிக்கண் இருப்பது இதுவரைக்கும் தெரியாது. அதனாலே உச்சிக்கண்ணை திறந்து நாமல் உலக மக்களுக்கெல்லாம் ஒளி கொடுக்க வேணுமே என்று அங்கே ஆண்டவன் தான் சிவபெருமான், ஆண்டவன் தான் சிவபெருமான் பார்வதிக்கு அவர் உச்சி கண்ணையே திறந்த மகிமையினாலே உலகமெல்லாம் எங்கு
பார்த்தாலும் ஒரே மயமா தெரியுது. அப்ப பார்வதி நினைக்கா, ஆண்டவனுடைய 2 கண்களையுமே நாம மறைத்திருக்கிறோமே, மூணாவதா இந்த ஒளி எங்க இருந்து வருது? என்று சிவனுக்கு முன்னாலே வந்து பார்க்க அந்த பகவானுடைய உச்சிக்கண் மகிமையை கண்டவுடனே பார்வதி அங்கமெல்லாம் பதறி ஆவி தனலாகி, ஐயோ நம்ம பகவானையே பரிசோதித்து பார்த்து விட்டோமே, சிவபெருமா நமக்கு சாபத்தை கொடுத்தாலும் கொடுத்து விடுவாரா அப்படின்னு சிவனுக்கு முன்னாலே பட்டு பயந்து பார்வதி படபடபடபடன்னு நிற்கின்றாள். அப்ப அவ வேர்த்து விறுவிறுத்து நின்னா பாருங்க, இந்த பார்வதியின் உடம்பிலிருந்து வந்த வேர்வையாகப்பட்டது கைலாசத்தே காட்டாத்து வெள்ளமா கரை புரண்டது. இந்த பார்வதியின் வேர்வை துளியை நம்ம பூலோகத்துக்கு போக விடக்கூடாது, இதனையே 10 கடலாகவே படைக்க வேணும் என்று ஆண்டவன் தன்னுடைய 1008 சடா முடியிலே ஓர் முடியை உழைத்து அதையே பார்வதியின் அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் மறுபடியும் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அப்பவும் அந்த வேர்வை துளி நிக்கல. அதிலே இருந்து ஒரு 10 சொட்டு வேர்வையை பூமியிலே கலக்க அதனையே 10 கடலாக்கி ஆண்டவன் பக்குவமாகவே பயனாமத்தை கொடுத்தார். எப்படி ஐயா? சாமி உங்கும் சம்பாதி வைக்கப்பாதி உங்க சம்பாதி வைக்கப்பாதி அது ஒன்றாங்கடல் ஒரு கடலா ஆதி கங்கைய சந்தி வைக்கப்பாதி கருப்பு கடை 2ஆம் கடல் முதிய பஞ்சந்தி வைக்கப்பாதி
சடித்து மணல் குமித்து கரையான் புத்து வளர்ந்திருக்க ஆமையா ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ளே சென்னாகம் கருணாகம் பெரிய பெரிய கண்ணாடி விருசுகள் எல்லா நாகத்திற்குமே ராஜா ராணியாக நாகலோக பட்டணத்திலே வந்து அந்த நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் நாகலோக பட்டணத்திலே மனித தலையோடும் நாக உடலோடும் தெய்வத்தினுடைய அம்சமாகவே வாழ்ந்து வருகிறார்கள். தலை மட்டும் மனித தலை, கண்டத்துக்கு கீழே உடம்பெல்லாம் ஒரே நாக வடிவம். வயத்தால போகுதா? அப்ப 2 மாத்திரை வாங்கி போடு. அந்த வயத்தால இல்ல. அப்படியே உனக்கு கேட்கலன்னு வையே, கூடத்துக்காக தாத்தாவும் நானும் உனக்கு ஒரு மருந்து பார்த்து வச்சிருக்கோம். ஏன்னா அடிக்கடி உனக்கு அப்படி உடம்பு முடியாம அதுக்குத்தான் நாங்க ரெடியா எப்பவும் கையில வச்சிருக்கோம். 2 தார் உருண்டைய தாரேன், வாயில போட்டு முழுங்கிரு. தார் உருண்டைய முழுங்கிட்டேன்னு வையே, அதுக்கு பிறகு உனக்கு ஒண்ணுமே செய்யாது. வயிற்றால போச்சுன்னா நாங்க கொடுக்க மூலிகை உருண்டைய ஒழுங்கி வயிற்றுல ஒழுங்கிட்டீங்கன்னா நீர் முழுங்கினா நல்லா இருக்கும். சட்டை இழுத்து அடைச்ச மாதிரி டப்புன்னு நின்றோம். ஆமா, வயிற்றால போறது. அப்படியா? ஆமா. சரி, அப்படியே நான் நீங்க உங்க பேச்ச கட்டு முழுங்கிட்டோம்னு வைங்க, மூச்சு அடக்குது. சரி, மூச்சு அடக்கி போச்சுன்னா இந்த தார் உருண்டை வெளியாகணும். அதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுக்கு வழி இருக்கு தாத்தா. வடபோட தெரிஞ்சவனுக்கு ஓட்டப்பட தெரியாம இருக்குமா? வடபோட தெரிஞ்சா ஓட்டப்பட தெரியணும். அதுக்கு தான் உனக்கு ஒரு மருந்து அதுக்கு இருக்கு. என்ன? 4 கல்லை வச்சு விறகு போட்டு அடுப்பை மூட்டியாச்சுன்னு வை. என்ன? அதுக்கு மேல தூக்கி கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்தேன்னா போதும். அப்படியா? தன்னால தாறு வெளியாகிரும். அவன் எந்த வேலையும் அடுப்புல வச்சு எரிக்கணும். நானும் இழுன்னு கேட்க வெளியே வரணும்னா அதான வழி. ஆமா, அப்புறம் வரையில. அதாவது தாருக்கு வந்து இழகக்கூடிய சக்தி உண்டு உண்டு. அதுக்குத்தான் இந்த வழியை சொன்னேன். நீ சொன்னதும் தப்புன்னு சொல்லல. அவன் அப்படி செய்யலாம் ஒரு யோசனை. அதனால சரி, நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் கை கால் இருந்தா நடந்து போவாங்க. அவங்களுக்கு கை கால் இல்ல பாத்தீங்களா? அதனால 2 பேர்களுமே ஊர்ந்து ஊர்ந்து போவார்கள். அதான் தாத்தா வயத்தால போகும்னாரு. வயத்தால ஊர்ந்து போதுனே, இதுக்கு இவ்வளவு. அப்பேர்வட்ட அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் நாகலோக பட்டணத்திலே வந்து எவ்விதமாகவே வாழ்ந்து வருகின்றார் தெரியுமா? சாமி நாகலோக பட்டணத்தில் நாகலோக பட்டணத்தில் நாகராஜே நாகக்கண்ணி நலமோடு வாழ்ந்து வாரா. அண்ணவேனும் தேவியுமா மனமகிழ்ந்து வாழ்ந்து வாரா. அங்கே கொண்டவனும் தேவியுமா குணமுடனே வாழ்ந்து வாரா. அங்கே வீணையும் நாதம் போல
பொருத்தமாக ஆஹா நகமும் சதையும் போல நண்பனை போல ஆமையா வீணையும் நாதம் போல ஆமா ஒரு நகமும் சதையும் என்னைக்கு எப்படி இணை பிரியாம இருக்கோ ஆமையா அதை போல எப்போதும் ஒன்று போல கணவன் சொல்லை மனைவி கேட்டு மனைவியின் சொல்லை கணவன் கேட்டு ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். அதெல்லாம் குடும்பம். ஆமா பிரபு. கணவன் சொல்ல மனைவி கேட்கணும், மனைவி சொல்ல கணவன் கேட்கணும். அப்பதான் குடும்பம் ஒத்து போகும். விட்டு கொடுத்து வாழ்ந்தாதான் குடும்பம் ஒத்து போகும். ஆனா என் வீட்டுல என் பொண்டாட்டி என் சொல்ல கேட்கவே மாட்டுக்கா. உன் பேச்சே கேட்க மாட்டானா வேற யாரு பஞ்சதாமியா கேப்பா? என் தம்பி சொல்ல கேட்கா. என்ன உமா தம்பி சொல்ல கேட்கா? அது என்னமோ தெரியல, நீ தான் வந்து கேட்கணும். அப்படியா? ஆமா. தம்பி சொல்ல கேட்கானா நீ சேட்டை பிடிச்சவன். ஆமா. ஒரு நாளைக்கு வேலைக்கு போனாருன்னா 4 நாளைக்கு வீட்டுல படுத்துக்கிடுவாரு. ஆமா, நான் பாட்டு தண்ணி போட்டு ரோட்ல அலைவேன். ஆனா அவர் தம்பி வந்து அப்படி கிடையாது. அவன் அப்படி கிடையாது. நல்லா படிச்சவர், வெளியூர்கள்ல போய் வேலை பார்த்த மனுஷன். வீட்டுக்கு ஒரு கஷ்டமோ நஷ்டமோ ஒரு லாப நஷ்டம்னு அவர் நின்று நல்லபடியா முறையா பாப்பாரு. ஆமா. அதனாலதான் அந்த அம்மா நல்ல முறையா செய்யறவங்க கிட்ட தானே நம்ம நல்ல வார்த்தைகளை கேட்க முடியும். இவங்க கிட்ட சொன்னா இதுக்கு சரியான பதில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதனால அப்படி நினைப்பாங்க. தண்ணியை போட்டு ரோட்ல சண்டை இழுப்பேன். என் தம்பி வந்து சமாதானம் பண்ணி என்ன வீட்டை கூட்டு போவான். நான் சண்டை இழுத்தாலும் சரி தம்பி எங்க அண்ணன் தெரியாம குடிக்காரங்க பேசிட்டான், நீ எதுவும் மனசுல வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன வீட்டுக்கு கூட்டு போவான். அதனாலதான் என் பொண்டாட்டி அப்படி சொன்னான். அண்ணனா பிறந்த ஒன்ன மாதிரி பிறக்கணும். என்ன மாதிரி பிறக்கணும்? ஒரு 4-5 அப்பதான் தம்பிக்கு நல்ல ஊருக்குள்ள பெருமையா இருக்கும். ஆமா பரவாயில்ல, சரிதானே. ஒரு 4-5 அண்ணன் தம்பி இருக்கக்கூடிய இடத்துல அண்ணனுக்கு கொஞ்சம் அதிகமான அறிவு இருக்கும். அதே சமயத்துல சரி இளையவனாகிய தம்பிக்கும் அதிகமான அறிவு இருக்கும். தம்பி சொல்லுதானேன்னு நம்ம கோவப்படக்கூடாது. நம்ம தம்பி தானே நமக்கு அறிவுரை சொல்லுதான் அப்படின்னு சொல்லி கேட்டாதான் அண்ணன் தம்பிக்குள்ள மதிப்பு ஒத்துமை இருக்கும். நீங்களும் தவறா சொல்லல, ஆமா நாங்களும் தவறா சொல்லல. அதனால இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஆமையா நாகலோக பட்டணத்திலே வந்து என்ன ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். ஆமையா பெண்ணா பிறந்தவங்க வந்து நினைக்க கூடாது குடிகார பைய இவன் பேச்ச கேட்கவா அப்படின்னு நினைக்க கூடாது. அவர் குடிகாரரா இருந்தாலும் 5க்கு 2 வார்த்தையாவது அவர் சொன்னதை கேட்டு நடக்கணும். ஆம்பளை நினைக்க கூடாது பொம்பளை சொல்லி நம்ம கேட்கவா அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம மனைவி நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லுவாளா கெட்டு போகணும்னு சொல்லுவாளா? நல்லா இருக்கணும் தான் சொல்லுவா. பக்கத்து வீட்டுக்காரன் கூட சேராதரும் அவன் போனா உம்ம வம்பாய்க்கிறவன் துட்ட பூரா உருவிடுவான். அவன் போக்கு சரி கிடையாது இந்த அம்மா சொல்லுவா. இவர் கேட்கவே மாட்டாரு. மாச கடைசியில சம்பளத்தை வாங்கி அவனை கூட்டிக்கிட்டு போய் அவன் இருக்கத பூரா ஓசியிலே அடிச்சிட்டு விட்டுருவான். வீட்டுக்கு சும்மா வருவாரு. ஆமா வீட்டுக்காரி பேச்ச கேட்டா இப்படி காலியாக்கணுமா? அதுக்கு தான் சொல்லுவா. என்னங்க நீங்க என்னையோட 6 நாள் வேலை பார்த்திருக்கீங்க. சரி 6 நாள் சம்பளத்தை மொத்தமா மேஸ்திரி தருவாரு. வாங்கி பைக்கில் வச்சுக்கிட்டு நல்ல 100 ரூபாய்க்கு வயிற்றுக்கு சாப்பிடுங்க. நல்லா சாப்பிட்டுட்டு மிச்ச சம்பள பணத்தை வீட்டுக்கு கொண்டு வாங்கன்னு பொண்டாட்டி சொல்லுவா. இவன் என்ன செய்வான்? ஒரு கோட்டர் முதல்ல குடிப்பான். போத வந்தவொடனே பக்கத்துல உள்ளவனுக்குலாம் வாங்கி கொடுத்துட்டு 50 ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்துருவான். எங்க போடுதாரு எங்க தூக்கி வைக்காருன்னு அவன் பாத்துக்கிட்டான்னு வைங்க, ஒரு அண்டால கிடந்து அவன் சட்டையில இருந்தே உருவிட்டு போயிருவான். அதனால அதை கவனமா பார்த்து செயல்படணும். அப்ப பொண்டாட்டி சொன்னா நம்ம கேட்கணும். அப்ப மனைவின்னு சொல்ல கேட்டா இதெல்லாம் நடக்குமா? நடக்காது. அதனால ஆண் பெண்ணை மதிக்கணும், பெண் ஆணை மதிக்கணும். அது போல நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாகவே வாழ்ந்து வரும்போது இறைவன் அருளால் எல்லா செல்வங்களுமே நிறைந்திருக்கு. அவர் எந்த செல்வத்திலேயுமே குறைவு இல்லாமல் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் மண்ணிருக்கு மழை இருக்கு மண்ணால குறைவும் இல்லை. அங்கே பொண்ணிருக்கு பொருள் இருக்கு பொருளால குறைவும் இல்லை. அங்கே ஆடு இருக்கு மாடு அவன் காடுக்கு மெத்த வீடு ஏழரை அங்கோபுரமா எதிரே ஒரு மண்டபம்
பொன்னால குறைவு கிடையாது, பொருளாலே தாழ்வு கிடையாது. ஆமா. ஆடோ மாடோ அடுக்குமத்தை வீடோ பாலோ பவுசோ பாக்கியங்களோ நஞ்சை புஞ்சை காணிகாட்சி நிலம் தோப்பு துறவா என்னென்ன வேணுமோ எல்லா செல்வங்களுமே நிறைந்திருக்கும். ஒரு மனுஷனுக்கு என்ன செல்வாக்கு வேணுமோ அவ்வளவு செல்வாக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வந்து செல்வங்கள் 16 என்று சொல்லுவார்கள். 16 சொல்லுவாங்க. அந்த 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் வந்து ஒரே ஒரு செல்வம் தான். அது என்ன ஒரு செல்வம்? நம்ம வீட்டுல பீரோவில் நிறைய கட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு வைத்திருந்தாலும் அந்த பணம் வந்து நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமாயா? கூப்பிடாது, ஒருபோதும் கூப்பிடாது. ஆமையா. ஏக்கர் கணக்குல நம்ம பேர்ல நிலம் வாங்கி போட்டிருக்கோம். அந்த நிலம் வந்து நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? அதுவும் கூப்பிடாது, அதுவும் கூப்பிடாது. ஆமா. கழுத்து நிறைய தங்க ஆபரணமா வாங்கி அணிந்திருக்கிறோம். அந்த தங்க ஆபரணம் வந்து நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது, அதுவும் கூப்பிடாது. ஆமையா. நாமளை அன்போடும் பண்போடும் ஆசவாசங்களோடு அம்மா அப்பா வென்று அழைக்க வேண்டுமானால் செல்வத்திலே சிறந்த செல்வமே பிள்ளை செல்வம் தான். அப்படி போடு. சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து குழந்தை சொத்து என்பார்கள். கனியிலே சிறந்த கனி மதலை கனி என்பார்கள். அப்பேற்பட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் நாகராஜனுக்கோ நாகக்கண்ணிக்கோ 12 வருடமா பிள்ளை இல்லாத மனக்கவலை. நம்ம வீட்டுல எவ்வளவுதான் பொன்பொருள்லாம் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு குழந்தை இருந்தா தானே அதை வளர்க்கணும், அதுக்கு வேலை பார்க்கணும், அதுக்கு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு அதை வச்சு ஒரு இன்ப துன்பத்தை நம்ம அனுபவிச்சு வாழ முடியும். குழந்தை இல்லைன்னா நம்மளால எப்படி இன்ப துன்பத்தை அனுபவிச்சு வாழ முடியும்? வீட்டுக்குள்ள 4 குழந்தைகள் இருந்தா தான் வீடு கலகலப்பா இருக்கும். ஆமா, அங்கிட்டு ஓடும் இங்கிட்டு ஓடும். அப்படி என்று குழந்தை இல்லைன்னு சொன்னா இப்படி கூட்டத்துல உட்கார்ந்து தூங்கினா என்ன அர்த்தம்? மணி இல்ல கேட்க நீங்க எதுக்கு எங்களை கூப்பிட்டீங்க? இப்ப எதுக்கு வந்து ஏங்க வாங்க, உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொன்னதுக்கா இப்படி ஒரு கோபத்துல போய் அவ நினைச்சிட்டா நான் ரோசத்துல கூடனவா இருக்க மாட்டேன்ட்டு போறேன். ஏன் மேலுக்கு வருது உனக்கு என்ன தெரியும்? அச்சடி உச்சடியா வருது மேலுக்கு. ஆனா எத்தனையோ ஊர்ல நாங்க எத்தனையோ பேரை எழுப்பி இருக்கோம், உங்களை மாதிரி யாரும் கோவப்படல. போற வகையில பாத்தீங்கன்னா பேசாம பாய போட்டு தூங்கத்தான் போறாங்க. அவ போற வேகத்தை பார்த்தா என்ன பாய விரிக்காமலே தூங்கிடுவோம்னு நினைக்கிறேன். அதேதான். ஆமா, அவ்வளவு வேகமா போய்கிட்டு இருக்காங்க. ஆமா, அதனால ஒரு ஆள் வம்பா போச்ச. அவ வீட்டுக்கு அப்பலே போயிருப்பாவோ பிறவே. அப்ப இந்த நம்ம யாராவது தூங்குவிய பாக்க. அப்ப இந்த நாகராஜனும் நாகக்கண்ணிக்கும் குழந்தை இல்லாத கவலையே கொடும் கவலையாக அண்ணன் இந்த சிறப்பான வேளையிலே அலங்கார பந்தலில் சிங்கார மேடையிலே பாடக்கூடிய நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அன்பும் பண்பும் பாசங்களும் நிறைந்து நாமளுக்கு முதலாகவே அன்பளிப்பு செய்த அருமை அன்னார் அவர்கள் முத்துராமலிங்க தேவருடைய நினைவு வாலிபராக மறவர் சங்கத்தின் சார்பாக SP சங்கரபாண்டிய தேவர் அவர்களும் கர்மஹத்தா சார்பாக சண்முகத்தாய் அவர்களும் பேச்சு முத்து ராணி அவர்கள் சார்பாகவும் பேச்சுமுத்து அவர்களும் ராணி ஆடியோ சார்பாகவும் புலித்தேவர் பாசறை சார்பாக தேவரோய்யா பாடலை பாட வேண்டி கேட்டுக்கொண்டு சேத்தூர் மறவர் பாளையத்தின் சார்பாக நாமளுக்கு அன்னார் அவர்கள் 101 லட்சத்தை அன்பளிப்பாக அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அம்மா பிறகு பண்ணி கடைசியில் ஐயா பாட்டு படிச்சுட்டு தான் போவோம். அதுவரை கொஞ்சம் காத்துருங்க. அவர்களுக்கு அடுத்தபடியாக அந்த சிவனுடைய திருநாமத்தை பெற்ற நாமளுடைய வெள்ளிசை ரசிகராக பரமசிவம் என்று சொல்லக்கூடிய அன்னார் அவர்கள் வந்து நாமளுக்கு மலர் மாலையை மாணிக்க மாலையாகவே அணிவித்து உள்ளார்கள். பாராட்டிய அன்பு உள்ளமெல்லாம் இந்த எக்கலாதேவி அம்மனுடைய அருளாலே அவர்கள் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா?
எப்படி ஐயா? வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ வேண்டும் வளர வேண்டும் மலை முருகே அருளாலே மலை முருகே அருளாலே அவர் ஒன்று பத்து நூறு கோடி உயர வேணும் கையிலை போல எந்த முகம் போனாலும் தங்க முகமா வாழ போன போன இடங்களெல்லாம் பொன்முகமா திரும்ப வேண்டும் எக்கனா தேவி அம்மா அருளாலே எக்கனா தேவி அம்மா அருளாலே வாழ வேண்டும் கையிலை போல ஏக கையிலை போல வாழ எந்த முகம் போனாலும் தங்க முகமாகி ஆமா போன இடங்கள் எல்லாம் பொன்முகமாகவே திரும்பி திரும்பி எக்கலாம் தேவி அம்மனுடைய அருளாலே ஆமையா என்னாலும் ஏக கையிலை போல வாழ வேண்டும் என்று ஆமா அம்மனை வணங்குகிறோம் ஐயா ஆமையா அப்படியாகவே இருக்கும்போது என்னையா அந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் என்னையா குழந்தை இல்லா கவலையே கொடும் கவலையாகி ஆமா மதலை இல்லாத கவலையே மனக்கவலையாகி ஆமையா நாகக்கண்ணி தன் கணவனுடைய இடத்திலே வந்து என்ன சொல்லுகின்றாள்? அவள் என்ன சொல்கிறாள் தெரியுமா? எப்படி ஐயா? எங்கன வராத மன்னா எங்கன வராத மன்னா எனக்கு வைத்த பிராணனா சாமி முற்பேறு வயதா எனக்கு முடி தரிக்க குழந்தை 40 வயதா நாடாத பிள்ளையே எனக்கு 50 வயதுமா 50 வயதுமா ஒரு ஆணும் இல்லை பெண்ணுமே சாமி எங்கன வராதவனா எனக்கு வைத்த பிராணனா பிள்ளை இல்ல வாசல் பிச்சை கூட வாங்கமா மதல இல்ல வாசலுக்கு மாநிலத்தார் வரமா குழந்தை இல்ல வாசலுக்கு குழந்தை இல்ல வாசலுக்கு வண்ண குடும்பத்தாரும் வரமா ஏ எங்கனவா நாகராஜா மன்னவா 30 வயதாச்சு இதுவரைக்கும் எனக்கு முடிதரிக்க ஒரு குழந்தை இல்லை ஆமையா 40 வயதாச்சு நாடான குழந்தை இல்லை குழந்தை இல்லை இன்னைக்கு 50 வயது 60 வயதாகி போச்ச வண்ணவா ஆமா இந்த வயசுலயே பிள்ளை இறையே இனிமே எந்த அதுக்குத்தான் கூப்பிட்டேன் வேற ஒண்ணும் இல்லை குறைக்கத்தான் கூப்பிட்டாங்க 50 வயசு 60 வயசு இந்த வயசுல பிள்ளை இல்லை நம்ம எந்த வயசுல நமக்கு பிள்ளை இருக்க போகுது அதான் பாரு 50 வயசு 60 வயசு ஆச்சுன்னு சொன்னா நமக்கு வாய்க்கு ருசியா என்ன பண்டங்கள் தேவைப்படுதோ சரி அத்தனையும் சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு வயசு காலம் வரும்போது அப்படியே எங்க போயிருக்கும் சொக்கலோகத்துக்கு போயிருக்கும் அதை விட்டுட்டு 60 வயசுக்கு மேல குழந்தை வேணும் இங்கே அதானே 60 வயசுக்கு மேல குழந்தை பிறக்கும் பிறந்தா என்ன ஆகும் தெரியுமா என்ன ஆகும் பிள்ளைய பெத்து சரி அந்த ஐயா கையை பிடித்து கடைக்கு அழைத்து கொண்டு போனாருன்னா என்ன ஆகும் தெருவுல உள்ளவே வேணும்னே கேட்பான் என்ன சொல்லுவான் அவனுக்கு தெரியும் அவன் பெத்த பிள்ளை தானே ஆமா இவனை குத்தி பார்க்கணும்னு என்ன ஏ சொல்லுவான் சுப்பிரமணி என்ன உன் பேரனையா கூட்டு போற கரே எலா உன்னை சேட்டே ஒடிச்சிருவோம் பாத்துக்கோ அப்படின்னு கேட்பான்
என் பிள்ளைய கூட்டு போறேன் பேரமுக்க உன்ன மாதிரி உள்ளவனா இருந்தா பேசிடுவாங்க. ஒரு மாதிரி கஷ்டப்பட்டவனா தலையை குனிஞ்சுக்கிட்டே போவாரு, நம்ம கவுந்துக்கிட்டே போவாரு. அது இல்லாம என்ன அந்த அம்மாவும் என்ன செய்வா, என்ன இவா 60 வயசுல பிள்ளைய பெத்து எடுத்தான்னா ஆஹா அவ கட்டில்ல இருப்பான், பிள்ளை தொட்டில்ல இருக்கும். சரிதானே, பிள்ளைய வளர்க்க அப்புறம் ஆளுதான் போடணும். அவன் ஒரு ஆயா போட்டா தான் முடியும். அதாவது என்னய்யா எந்தெந்த வயதிலே எதை எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை எதை அந்தந்த வயதிலே அனுபவிக்கணும். ஆமா கண்டிப்பா. ஓரட்டில் ஓடி விளையாடணும், ஈரட்டிலே கல்விகளை கற்கணும், மூவட்டிலே திருமணத்தை முடிக்கணும், நாலட்டிலே பெறாத பிள்ளையும், ஐயட்டிலே சேர்க்காத செல்வமும், ஆறட்டிலே பார்க்காத வேலையும், ஏழா எட்டிலே போகாத ஏக தலமும், எட்டா எட்டுக்கு மேல இருக்கவே கூடாது. எட்டா எட்டா எத்தனையா? 8 8 84. நான் எங்க டீச்சர் பேச்சியம்மா டீச்சர் படிச்சேன். நல்லா படிச்சிருப்பவளுக்கு தெரியாத உனக்கு என் படிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைகீழ படிப்பேன். ஏன் 8 8 64 சொல்ல மாட்டேங்காரு தெரியுமா? எதுக்கு? அவருக்கு 65 வயசு ஆயிட்டு. ஆகட்டுமே, அதனால 64 வயசுக்கு மேல இருக்கக்கூடாது அவ சொல்லுதா. நீர் வேணா ஒரு 10 வயசா வாங்கிக்கிடுவீரா? இல்ல கேட்டேன். என் வயசு கூட அவருக்கு 8 8 ரொம்ப நாள் ஆச்சுன்னு இருக்காரு, என்னமோ தெரியும். இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, என்ன என்கிட்ட இருக்க வயசை உங்ககிட்ட 10 வயசை தந்துடுறேன். சரி 10 வயசை தந்தா எவ்வளவு? எனக்கு தருங்க, நான் வச்சுக்கிடுவேன். உனக்கு நான் கொடுக்க மாதிரி இல்ல. எனக்கு 10 வயசு வேண்டாம். எனக்கு என்னைக்குமே 20ஆவே இருக்கு. உங்ககிட்ட இருக்க ஒரு 50 வயசு தந்தேன்னா நிம்மதியா இருப்பேன் பாத்துக்கிறோம். அப்படியா? நீ இன்னும் உன் வயசுல நீ என்னெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு, அதானே எவ்வளவு காரியத்தை சாதிக்க வேண்டியிருக்கு. உனக்கு 50 வயசு ஆகக்கூடாது. அவர் சொல்லாம சொல்லுதாரு, நீ எவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கு, உன்னை சும்மா விட்டுருவோமோ அதானே அப்படிங்க. ஏகப்பட்ட காரியங்கள் பார்க்க வேண்டியிருக்கு, எவ்வளவு காரியத்தை நடத்த வேண்டியிருக்கு. நீ எல்லாம் இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கு. ஆமா, அது கூட டக்குன்னு 50 வயசு ஆயிட்டுனா என்ன ஆகும்? அதேதான், அதாவது பண்டமலா நான் பாட்டுக்கு வீட்டுல ரெஸ்ட் எடுப்பேன். பிறவே சரிதானே? நீ வீட்டுல இருந்த பிறகு நாங்க 5 பேர் எங்க சுவாத்துக்கு எங்க போவோம்? குளத்து வேலைக்கு போங்க 5 பேரும். நம்மளே வீட்டுல இருக்கக்கூடிய ஆளுங்க தான் என்னத்தையே தட்டி குத்தி வந்துட்டு. குளத்து வேலைக்கு போனேன்னு வையே 100 நாள் வேலை. குளத்து வேலை மாதிரி இப்ப எங்கயா இருக்கு? பேசாம நாமளும் அடுத்த வருஷத்துல ஒரு அட்டையை போடலாம்னு இருக்கேன். அப்படியா? ஆமா, போடுதே எங்களுக்கும் சேர்த்து ஒரு 5 அட்டையை போடு. ஏமனா காலையில வேலைக்கு ஒரு 10 மணிக்கு புறப்படுதா? 10 மணிக்கு புறப்பட்டா எங்க ஊர்ல இப்படித்தான் நடக்காத சொல்லுது. என்ன 10 மணிக்கு புறப்பட்டான்னா அவளை குளத்து வேலையில கொண்டு இறக்கி விடுறதுக்கு ஆட்டோ. அவள் போன உடனே அவளுக்கு சாப்பிடுறதுக்கு வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு. 10 மணிக்கு போனான்னு வைங்க, 12 மணிக்கு அவளுக்கு போண்டாட்டி. என்ன போண்டாட்டி? போண்டாம டீயா? ஓ போண்டாம டீமா. சரி 11 மணி 12 மணிக்கு போண்டாட்டி. 1 மணிக்கு சாப்பிட போறா. 1 மணிக்கு சாப்பிட போனான்னா சாப்பாட்டுக்கு அவளுக்கு வேலையே கிடையாது. வீட்டுல ஒருத்தி சாப்பாடு கொண்டு வருவா, அடுத்த வீட்டுக்காரி குழம்பு வச்சுட்டு வருவா, இன்னும் ஒருத்தி துவையிலாவது ஏதாவது கூட்டு பார்த்து கொண்டு வருவா. இப்படி பேசி வச்சுதான் முந்தா நாள் போயிருப்பா, நாளைக்கு வந்திருப்பா. அப்போ போன இடத்துல அவ வீட்டுல உள்ளதை வாங்கி சாப்பிட்டுட்டு அவ சாப்பிட்டு முடிச்சு கைய கழுவணும்னு அப்படித்தான் எந்திரிச்சு போயிருப்பா. குழம்பு வாங்கி தின்னவா சொல்லுவா, குழம்பு வச்சிருக்கா பாரு முகரம் மாதிரி. இவ இப்படி குழம்பு வச்சதை பார்த்துட்டு இவன் புருஷன் விட்டுட்டு ஓடிட்டான். உங்களுக்கு கொடுத்ததே போதாது குழம்பு அப்படின்னு பேசுவா. சரி வாங்கி தின்னுட்டு அங்கனே கைய கழுவிடுவா பாத்துக்கோ. அப்ப இப்படி ஊரு புறாணி பேசிட்டு கொஞ்ச நேரம் சாப்பிட்ட மணிக்கு எப்படி 1 மணி நேரம் ஆகும், 2 மணி ஆயிடும். அதுக்கு பிறகு ஒரு சாக்கு வச்சிருப்பா, அதுக்குன்னே ஒரு சாக்கு 5-6 கிழிஞ்ச சேலை. கிழிஞ்ச சேலையை அள்ளி கொண்டு வந்து கருவமுல்ல பூரா சுத்தி வீடு மாதிரி அவளுக்கு அதை கெட்டிக்கிட்டு இந்த சாக்க விரிப்பா, செங்கலை தூக்கி வைப்பா, அந்த ஆள படுத்துருவா. அங்க 2 பேரும் படுத்திருந்தான்னு வையே, கரையில டுப்பு 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 டுப்புன்னு சத்தம் கேட்கும். வண்டி வர சத்தம் கேட்ட உடனே தலையாரி வந்துட்டா எந்தி எந்தின்னு வேலை பார்க்க மாதிரி ஒரு ஆக்சன். சாயங்காலம் 4 மணி 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவா. அவளுக்கு 350 ரூபாய் சம்பளம். ராஜமாலயம் மம்பட்டிய வச்சு நல்லா வெட்டி மிதிச்சு மிதிச்சு தூக்கி விட்டாங்கன்னு வையே, நாளைக்கு வேலைக்கு போறத யாராவது ஒருத்தர் போக மாட்டாங்க. குளத்து வேலைக்கு அவன் வேலை பார்க்கதையும் பார்த்து என்ன
அவ 10 பேர் போறான்னா அதுக்கு ஒரு தலைவி இருப்பா. அவ கையில ஒரு குச்சி இருக்கும். அவ கோடு போடுவா. எப்படி? உனக்கு இங்கன வரைக்கும் இது வரை, உனக்கு இது வரைக்கும், உனக்கு இது வரைக்கும். ஏற்கனவே அதுல தான் பரண்டி வச்சிருப்பா. ஆமா. மறுபடியும் அதுல போய் பரண்டிக்கிட்டு இருப்பா. அத ரேச சுரண்டி அள்ளி போட்டு. அப்ப குளத்து வேலையில என்னையா கஷ்டம் இருக்கு? அதானே பேசாம போயிட்டு வரதே. அத செய்யுங்க முதலாவது. அத மாதிரி என்ன நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் குழந்தை இல்லாத கவலையே கொடும் கவலையாகி, மதலை இல்லாத கவலையே மனக்கவலையாகி, ஏ மன்னாதி மன்னா மகுடமுடி ராஜமன்னவா, நாம இருவேர்களும் குழந்தை இல்லாமலே இருந்தோமையானா நான் தாங்கரைக்கு போனா அண்ணா வாரா மலடிங்கிறா. நான் குளத்தாங்கரைக்கு போனா என்ன குழந்தை இல்லாதவள் என்று பேசுகிறாள் அல்லவா. என் நாகக்கன்னியானவள் என்னவா ராஜமன்னா, என்னவா ராஜமா, எனக்கு வைத்த பிராணமா உங்கள் தேவி நாகக்கன்னி. இதனால இதுவரை என்ன பாவம் செய்து ஏற்றும் பிள்ளை நமக்கு ஆவை அடித்து அறக்கொடுமை செய்து வைத்தாரோட அடைக்கல வைரவிய செய்து போட்ட நாளை மறக்காம போட்டளந்த தோசவும் பட்டேற நல்லதில பகரையல்லி கலந்தேனான் பிச்சைக்கு வந்தவர். மன்னா பிச்சைக்கு வந்தவர் பிறகு வர சொன்னேன், அண்ணம் என்று வந்தவர் அடுத்து வர சொன்னேன். தாயில்லாத பிள்ளையத்தா, தாயில்லாத பிள்ளையத்தா மன்னா தலையில அடித்தேன். மன்னா ஒரு பாவம் செய்யலை, ஒரு குழந்தை நமக்கு மன்னாதி மன்னவே மகுடமுடி ராஜமா பொங்க தேவி நாகக்கன்னி கண்டுக்கு பாலிடா கறந்து நான் உண்டிட்டேன். என்ன பாவம் செய்தேன் சாமி எங்கனவா ராஜமா, எனக்கு வைத்த பிராணனா இதனால இதுவரை என்ன பாவம் செய்தேன் ஏண்டும் பிள்ளை நமக்கு இல்லை. கண்ணீரை வடிப்பா, கண்ணீரை வடிப்பா கவலை கொண்டிருப்பா. கண்ணீரே அவன் முத்து முத்த கண்ணீர் முகங்கள் எல்லாம் வடிப்பான், ஆறாக கண்ணீர் அங்கம் எல்லாம் வடிப்பான். பவளம் போல கண்ணீர், பவளம் போல கண்ணீர் அவன் பக்கம் எல்லாம் அந்த நாகராஜனும் நாகக்கன்னியும் கண்ணீரை வடிப்பான், கவலை கொண்டிருப்பான். நாகக்கன்னி பெண்கொடி முத்து முத்த கண்ணீர் முகங்கள் எல்லாம் வடிப்பான், ஆறாக கண்ணீர் அங்கம் எல்லாம் வடிப்பான். பவளம் போல கண்ணீர், பவளம் போல கண்ணீர் பக்கம் எல்லாம் வடிப்பான். அப்படியாக நாகராஜனிடத்திலே அந்த நாகக்கன்னி பெண்கொடியாகப்பட்டவள் கண்ணீரும் கவலையும் கொண்டு அழுது புலம்ப பார்த்தா நாகராஜன், அடியே அம்மா ஏ நாகக்கன்னி ஒண்ணு நீ கவலைப்படாத, ஆண்டவன் அருள் இருந்தா நமக்கு 60 வயதுக்கு அப்பாலையும் பிள்ளை இருக்குண்டு, இறைவனுடைய அருள் இருந்தா நமக்கு 70 வயதுக்கு அப்பால ஏந்தும் பிள்ளை இருக்கும். அதனால நீ ஒண்ணும் கஷ்டப்படாத, கவலைப்படாத, கவலை வேண்டாம் அப்படின்னு ஆட்சி தேர்ச்சி தன் மனைவியாகப்பட்டவளுக்கு ஆறுதலை சொல்லுகின்றார். எப்படி சொல்லுகிறார்? அப்ப நாகக்கண்ணி பார்த்து
பார்த்தா ஆஹா அண்ணா நாகராஜா என்ன குழந்தை இல்லையேன்னு நம்ம இதுவரைக்கும் கவலைப்பட்டிருந்தோம். ஆமையா நாளை ஒரு காலத்திலே நாம மாண்டு மடிந்து மரணமாகி போயிட்டோம்னு சொன்னா போனால் நம்ம இருக்கும்போது குழந்தை இல்லைன்னு கவலைப்பட்டோம். ஆமா நாளை பிள்ளை இல்லாம செத்தாலும் நமக்கு என்ன புண்ணியம் இருக்கு? ஆமா இருந்தாலும் சீரழிவு இறந்தாலும் சீரழிவு. இறந்ததுக்கு பின்னாலே நாமளை அடக்கம் செய்ய வேண்டுமானா நமக்கு பெரிய போராட்டம் வரும் அல்லவா? என்ன போராட்டம்? அண்ணா தாங்கரை ஓரோ செத்த பிறகு நமக்குன்னு ஒரு பிள்ளை இருந்தா அது அவக்குன்னு வந்து உதவும்னு சொல்லுவாங்க. தான் வச்ச திருமகன் இருந்தா நமக்கானத காரியத்தை சிறப்பா பண்ணுவான். தனக்குன்னு ஒரு குழந்தை இல்லாம நம்ம மாண்டு மடிந்து விட்டோம்னு வைங்களேன், சொந்த பெரியப்பா மகனா இருக்கும். அவனை கூப்பிட்டு உங்க சித்தப்பாவுக்கு இது வரைக்கும் ஒரு குழந்தை இல்லடா, நீங்க ஏதாவது வந்து உங்க காரியத்தை பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அவன் சொல்லுவான், பணம் இருந்தா கூப்பிடவே வேண்டாம், அவனே முன்னால வந்து நிப்பான். ஆமா, பணம் இல்லனா தான் கூப்பிடக்கூடிய நிலைமை வரும். அப்ப கூப்பிடும் போது அந்த பாவி சொல்லுவான், போங்கடா போலத்தவங்களா, நான் செத்து போன எங்க அப்பனுக்கே கொல்லி வைக்கலையா, அவனே கெட்டின வீட்டுக்கு வெள்ளை அடிக்காம போயிட்டான், இவனுக்கான கொல்லி வைக்க போறேன், சித்தப்பனாவது செத்தப்பனாவது ஒண்ணு மத்த பைய தூக்கையா சவத்தை அப்படின்னு பேசுவான். அதான் பணம் பந்தியிலே குணம் குப்பையில் இருக்கான். பணத்துக்கு தான் மதிப்பை தவிர ஒரு குணத்துக்கு கிடையாது. நம்ம கிட்ட 10 ரூபா இருந்தா பல சனமும் வந்து பழகும். 10 ரூபா கையில இல்லைன்னு வைங்க, நாய் கூட நம்ம சீங்காது. இவன் கிட்ட போனா ஒரு பிஸ்கட் பாக்கெட் கூட வாங்கி போட மாட்டான் அப்படின்னு நாய் கூட நினைக்கும். அப்படின்னு பழக்கடையில போய் நின்னுக்கிட்டு, அண்ணாச்சி 2 கிலோ ஆப்பிள் பழம் கொடுங்க, நான் நல்ல குணக்காரன் அப்படின்னு சொன்னா என்ன செய்வாரு? கல்ல கொண்டு எரிஞ்சிரும் பாத்துக்கோ. ஆப்பிள் பழத்தை கொண்டு மூஞ்சில எரிஞ்சிருவாரு. ஆமா, கத்தி வச்சுக்க ஆப்பிள் பழம் நறுக்கிறதுக்கு உன் கழுத்தை நறுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாரு. அதனால பணம் இருந்தா தான் பல சனமும் நம்மள மதிக்கும். அதனால பிள்ளை இல்லாம செத்தாலும் கூட நமக்கு மோட்சம் இல்லையே மன்னவா. இனியும் நாமல் குழந்தை இல்லாமல் இருந்து கொண்டே இருந்தோமானா நமக்கு ஏந்தும் குழந்தையே கிடைக்காது. அதனாலே மன்னா நாகராஜா தீராத வினைக்கெல்லாம் தெய்வமே துணை என்று சொல்லுவார்கள். நம்மள மாதிரி திக்கச்ச ஏழையர்களுக்கெல்லாம் இந்த தாயே துணை இருப்பார். அதனால நாம குழந்தை வாக்கிய வேண்டுமானா சிவபெருமானை எண்ணி ஏனாமல் தவம் இருக்க வேணும் என்று இரு பேர்களும் எப்படி தவம் இருக்க வருகிறார்கள். வெள்ளி சவா தலை மூலிகை, வெள்ளி சவா தலை மூலிகை, வெள்ளி சவா தலை மூலிகை, தலை மூலிகை, தலை மூலிகை
அங்கே விரதம்